ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாங் வீடியோனால் ரொம்ப பெருசாலாம் இருக்காதுங்க, ஒரு 3 நிமிஷம் வீடியோ தான் இருக்கும். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 2 நாளோட ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னா, வியாழக்கிழமை நல்லா மழையாக இருந்ததுக்கு வீட்டில் எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லாததுனால நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணேன். மீல் மேக்கர் ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருந்தேன். சரி, குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது கொடுத்தா கொஞ்சம் சாப்பிட்டு விளையாடுவாங்க அப்படின்னு நினச்சி ரெடி பண்ணேன். செய்யும்போது என் ஹஸ்பண்ட் சொன்னார், நான் கடையிலேயே வாங்கிட்டு வந்துடுறேன், வீட்டில் ட்ரை பண்ணாத அப்படின்ட்டு. நான் தான் சொன்னேன், கேட்க மாட்டேனே, குதிச்சா தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி அடங்காத செஞ்சுட்டு இருந்தேன். செஞ்சதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. அது வந்து நான் மசாலா போடும்போது தண்ணி நல்லா வடித்து போட்டிருக்கணும். அரைகுறையாக வந்து புழிஞ்சு போட்டதுனால உள்ள தண்ணி அப்படியே இருந்துச்சு. ப்ளஸ் மசாலாவும் ஒட்டவே இல்லை. சரி, ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டு பொரிக்கும் போது தான் தெரிஞ்சுது, அதுக்குள்ளே இருக்க தண்ணிலாம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கையிலலாம் கழுத்துலலாம் தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி அப்படின்ட்டு இதை சொன்னாலும் திட்டுவார், வீட்டில் வாக்குவாதம் வரும்ன்ட்டு சொல்லவே இல்லை. இந்த மழையில் அவர் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து வச்சார். வீட்டில் வாழைப்பழம் யாருமே சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவர் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து வச்சார். ஆஸ் யூஷுவல் எங்கள் வீட்டில் நடக்கிறது தான். நீ சொன்னால் நான் கேட்கக்கூடாது, நான் சொன்னால் நீ கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா, பொரிக்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. பெரிய செஃப்ங்க கூட இந்த மாதிரி எண்ணெயில் விளையாட மாட்டாங்க. ஆனால் நான் போட்டு தெறிக்க விட்டு விளையாடிட்டு இருந்தேன். கை காலெல்லாம் பட்டுச்சு. அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. வலிச்சுது தான். சொன்னால் வீட்டில் திட்டுவாங்க அப்படின்ட்டு நான் சொல்லவே இல்லை. இது வெள்ளிக்கிழமை வந்து மெட்டி என்னோடது உடஞ்சி போச்சுங்க. சரி, புதுசு எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் கடைக்கு போயிருந்தோம். எப்போவுமே தீபாவளிக்கு ஒரு சின்ன கோல்டாச்சும் வாங்கிடுவோம். அது வந்து ஒரு 1/2 கிராம் காயினாக கூட இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து பட்ஜெட் ரொம்ப இடித்ததுனால வாங்க முடியாது. சரி, வெள்ளியாச்சும் வாங்கிடலாம் அப்படின்ட்டு மெட்டி எடுத்திருந்தோம். அதுவுமே ரேட்டு ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி, வாங்கி தானே ஆகணும் அப்படின்ட்டு வாங்கியாச்சு. இன்றைக்கி காலையில் சாம்பார் செஞ்சுதான், அதே இருந்தது. நைட்டுக்கு தோசை மாவு மட்டும் கடையில் வாங்கி ஊற்றினேன். மாவு பார்த்திங்க அப்படின்னா எப்போயும் வீட்டில் அரைச்சிடுவேன். இன்றைக்கி வந்துட்டு திங்கக்கிழமை தீபாவளிக்கு அம்மா வீட்டுக்கு போகிறதுனால ஃப்ரிட்ஜை காலி பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு தான். மாவு ரொம்ப புது மாவு போல், புளிக்கலை. அதனால் தோசை சரியாக வரல. சரி, எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது அப்படின்ட்டு குழந்தைங்களுக்கு மட்டும் 2 தோசை ஊற்றி கொடுத்துட்டு, நான் வந்து எப்போவுமே வந்து கோல்டு இல்லை எந்த நகை எடுத்தாலும் ஸ்வீட் வாங்குறது வழக்கம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, இந்த இனிப்பு சமோசா இருக்கும் பார்த்திங்களா, அது வாங்கிட்டு வந்திருந்தேன். அது ஒன்று பேலன்ஸ் இருந்துச்சு. அதுவும் இந்த வாழைப்பழம் அவர் வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதையும் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து பட்டாசு வெடிக்கிறது தான். யாருமே வெடிக்கல, சரி நம்மளாச்சும் வெடிக்கலான்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, பாய்.